கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். அடுத்த 5 வருஷத்துக்கு கதறு 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 அப்படின்னு சொல்லி அண்டா செந்தில் அவர்கள் பேசின வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரல். ஏன்னா இதை டிவிக்கு அவங்களுடைய ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. திமுக காரங்க இதெல்லாம் இப்போ ஏன்டா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் யார் கதறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா மேடைகளிலுமே மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கைகளாக இருக்கட்டும், திமுக காரங்க இப்போ தாமு அன்பரசன் அவர்களும் ரொம்ப கொச்சையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு தெரியல, அவர் ரொம்ப விரக்தியில் இருக்கார் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு அவர் பேசின பேச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் திமுகவினுடைய முக்கியமான நபர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது கெட்ட வார்த்தைலாம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக பகிரப்பட்டு வருகிறது. ஸோ அரசியல் இப்போ நடக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு பாருங்க. ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு பனையூரில் கூட்டமாக இருக்காமே, என்னன்னு பார்த்துட்டு வந்துருமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ரொம்ப வருஷமாக பழகிட்டாங்க, அதனால் உடனே அவங்களை திருத்துறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யாராவது பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கிட்டாங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த முறை அந்த கடைக்கு போங்க, அவர் இருக்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவும் தைரியமும் இன்னைக்கு இருந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம். ஒரு அமைச்சர் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த முன்னேற்றம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் எம்ஆர்பிக்குள்ளேயே அது வர்ற மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த பாட்டிலை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு மெஷின் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இப்போது R&D பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் இல்லை, எங்களுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப அவங்களுடைய குறைகள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சரிப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் விடிவு காலம் வந்துருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. பட் யாராவது எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா அவங்களுடைய வேலையில் இருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அடுத்ததா இன்னைக்கு மகளிர் அணிக்கான ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சுப்பா. அதுவும் அறிவாலயத்தில் வச்சு தான் நடக்குது. இப்போ பெருசாக வெளியில் எங்கேயும் கூட்ட மாட்டுக்காங்க. ஜென்சி புரட்சியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மகளிருக்கான இந்த விழாவாக இருக்கட்டும், இது எல்லாமே அறிவாலயத்துக்குள்ள தான் வச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பெண்கள் ஐயோ அவ்வளவு பெரிய கூட்டம். அதை கூட்டம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வரார் திமுகவினுடைய. அப்போ அவர் வரும்போது அவரை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சில செய்தி சேனல்கள் செய்தியை வெளியிட்டு விட்டார்கள். துரைமுருகன் அவர்களையே பார்த்துட்டு யாருமே வரல, சார் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல. ஒரு பெரியவர் மட்டும் அப்படி கூப்பிட்டுட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேறு யாருமே ஒரு ஆரோவரமாக அவரை வரவேற்கவே இல்லை. அதனால் அவர் வந்த மாதிரியே திரும்ப போயிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் பேசினாங்க. நிறைய பேர் அதை ட்ரோலாக மாற்றினாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாக டிஎம்கே ஐடி விங் சொல்கிறத நம்ப முடியாது. பட் ஒரு சில உண்மையும் அவங்க சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அவர்களுடைய டாக்டர்ஸ் பரிந்துரையின்படி நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தொற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட்டம் நிறைய இருக்குது, அங்கே காற்றோட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த மீட்டிங்க்கு போகலையே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. வீண் வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஐடி விங் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐயா, இதே தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். வீண் வதந்திகள் எல்லாம் பரப்பாமல் மக்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து செஞ்சிங்கன்னா அதே மாதிரி மக்களும் மீதம் இருக்கும் நபர்களும் திருந்துவாங்க. உங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம் அப்படின்னு சொன்னால் இல்லை, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு சொன்னால் சரியா சார்? அதை தான் இங்கே எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். எப்படினாலும் ஒரு மாற்றம் வந்துருச்சு, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திமுக காரங்க அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுவோம் வாங்க, நல்லபடியான ஒரு அரசியலை இருப்போம். எந்த விதமான வன்மமும் இல்லாமல், பொய் செய்திகளை பரப்பாமல், புரொபகண்டாவுக்கு மட்டுமே வேலை செய்யாமல் நம்ம எல்லாரும் மக்களுக்காக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழைப்புகளை கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் ஒரு ஹெல்த்தியான அரசியல் வருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அரசியலில் விஜயதாரணி அவர்கள்லாம் வந்துட்டாங்களாமே பாஜக விட்டுட்டு. அடுத்த 5-10 வருஷத்தில் விஜய் அவர்கள் இந்தியாவே வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய லீடராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி விஜயதாரணி அவர்கள் ஒரு பெரிய சூப்பரான விஷயஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்கலாம் நீங்கள் தாவேக்காக்குள்ள இணைய வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழைப்புதல் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அழைப்பை ஏற்று பனையூருக்கு இப்போ அடிக்கடி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு பேரிகேட்லாம் போட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் கட்சிக்கு வந்தாங்களா இல்லை சிஎம் விஜய் சார் அவர்களை பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியலை. பட் பனையூரில் இப்போ கூட்டம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அதிமுக காரங்களாம் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்காங்களாம், எங்களையும் உங்களை கட்சியில் சேர்த்துக்கோங்க,
ஆனால் இந்த கட்சியில் சேர்க்கிறது கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. தாவேகாவினுடைய தொண்டர்கள், தாவேகாவினுடைய நலம் விரும்பிகள், இந்த கட்சியில் சேர்ற எல்லாருமே நல்லவங்களா இருக்க போகிறதும் கிடையாது. இந்த கட்சியில் சேர்ந்தால் நாளைக்கு வேறு ஏதாவது ரவுடித்தனம் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சால் அந்த கட்சி நம்ம பின்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்காக கூட இருக்கலாம். அப்படி யாரையும் சேர்க்காதீங்க. பொதுவாக இப்போ சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அது தாவேகா நிர்வாகி செஞ்சிட்டாரு, தாவேகாவினுடைய துண்டு போட்டவர் செஞ்சிட்டாரு, விசில் கையில் வச்சிருந்தார், அதனால் அவர் தாவேகாவினுடைய நிர்வாகி தான் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கூட்டத்துக்கு தீனி போடுற மாதிரி எல்லாரையும் உள்ளக்க கொண்டு வந்து மறுபடியும் இதை ஒரு குழப்ப ரீதியான ஒரு கட்சியாக மாற்றாமல் நல்லா சென்சிபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், சென்சிபிளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க அந்த நிர்வாகத்தின் அவங்களுடைய சொல்படி கேட்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக தாவேகா எடுத்து வச்சா மட்டும்தான் சரியாக இருக்கும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். சரி, அந்த கூட்டம் நான் சொன்னேன் பாருங்க, அறிவாலயத்தில் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் ஏன் வந்துச்சு? வாட்சி சார், வாட்சி கூட்டத்துக்கு வந்தால் வாட்சி ஃப்ரீயா? என்னையா இது, 200 கொடுத்துட்டு இருந்தீங்க, சரி 200 பிறகு ஒரு சேரை தூக்கிட்டு போயிடலான்னு சொன்னீங்க, அதுவும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்தவங்களுக்குலாம் வாட்ச் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் சும்மா விடுவாங்களா மக்கள்? எல்லாரும் வந்துட்டாங்களே, வந்துட்டு அந்த வாட்ச் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் குடிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் அட்டைப்பட்டிலாம் தூக்கி போடுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டேன், எனக்கு வாட்ச் தந்து தான் ஆகணும். அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இதெல்லாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக எவ்வளோ பெரிய அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் தெரியுமா, எவ்வளோ பெரிய பண்பாடு நிறைந்த கூட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்ச் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை இந்த வாட்சில் அப்படி ஏதாவது விசித்திரமாக ஏதாவது இருக்கா, மாப்பிள்ளை சார் ஏதாவது வெளிநாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வாட்ச்னு சொன்னாலே நமக்கு மாப்பிள்ளை சாரும் பிடிஆர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன அந்த இன்புட்டு தான். மாப்பிள்ளை சார் கையில் 2 கோடி 3 கோடிக்கு வாட்ச் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிடிஆர் கையில் 2 கையிலையும் வாட்ச் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு வாட்ச் சென்டிமெண்ட்டை வச்சு மறுபடியும் திமுக ஜென்சி பசங்களையும் இல்லாட்டி மகளிர் அணிக்கான இந்த கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாட்ச் அரசியல் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பார்த்துக்கோங்க, பிக் பாஸ் சீசன் 10 வந்தாலுமே நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். பொலிட்டிக்ஸ் தான் எங்களுக்கு முழு நேர வேலையாகவே மாற்றிக்கிட்டோம். வேர்ல்டு பொலிட்டிக்ஸையும் உதறி தள்ளிட்டோம். இந்த பக்கம் கோசிப்ஸும் யாரும் பேசுறது கிடையாது. ஐபிஎல்லையும் பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்தால் என்ன, அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் 10 வந்தால் என்ன, எங்கள் பார்வையிலிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் அரசியல் படித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 6 மாதம் ரொம்ப குரூஷியலான டைம். ஒருவேளை 6 மாதத்துக்கு பிறகு கூட இந்த அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் டல்லடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் விஜய் சிஎம் அவர்களாக இருப்பதனால் கண்டிப்பாக அப்படி டல்லடித்தாலும் எதிர்கட்சி ஏதாவது பேசும்போது சிஎம் விஜய் சார் அவரை பற்றியே பேசிட்டாங்கடோ, அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆழமாக தோண்டி புதைச்சதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துருவாங்க. அந்த பக்கமாக டிஎம்கே ஐடிவிங்க அதுக்கு ஏதாவது மறுதல் சொல்லலாமா, வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணி விடலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரையக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அதான் தீந்து போன சக்தின்னு சொன்னார் பாருங்க. இப்போ ரொம்ப கவலைங்க. முன்னாள் சிஎம் சாருக்கு ஸ்டாலின் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, நீ தான் சொல்லிட்டீங்களப்பா அவங்க தீந்து போன கட்சின்னு சொல்லிட்டு, அவங்கள ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்களுடைய எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தானே இருக்குது. ஏன் இந்த தீந்து போன சக்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்கள் வாங்கலான்னு இருந்தீங்களா சார்? இல்லை, ஒருத்தர் கேட்டிருக்கார், எஸ் முத்துசாமி, பி பெஞ்சமின், ஆர் வைத்தியலிங்கம், இவி வேலு, ஆர்எஸ் ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், பி.கே. சேகர்பாபு, எஸ் ரகுபதி, வி செந்தில் பாலாஜி, விஎன்பி வெங்கட்ரமணன், ஆர் சின்னசாமி அண்ட் பிஹெச் மனோஜ் பாண்டியன், இவங்கெல்லாமே ஏடிஎம்கேனுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் தான். அவங்க கட்சியில் வந்து சேரும்போது ஷாப்பிங் பண்ணது மறந்துருச்சு, இவங்க மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு கணக்கு ஏசமா? எங்களுக்கு புரியலை ஏசமா, எங்களுக்கு புரியலை. இந்த நேரத்தில் தாவேகா வந்ததால் மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஏதோ நடக்குது. அதில் 3 பேருடைய ஃப்ரேம் வந்துருந்துச்சு. ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் சிபிஎம், இந்த பக்கம் சிபிஐ, நடுவாக்க விசிகா அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர். ஆனால் ஒரு ஆள் குறையிறாங்களே, காங்கிரஸ் மேலே தான் ரொம்ப காண்டாக இருக்காங்க திமுக. இன்றைக்கி கூட ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருந்தார், என்ன தெரியுமா சொன்னார், அந்த விரலினுடைய மஷி அது காய்வதற்கு முன்பாக, ரிசல்ட் வர்றது வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாகவே ஏன் நீங்கள் உங்களுடைய பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அப்படி என்ன தாவேகா கொடுக்குது, டீல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டார். டெல்லிக்கு போனீங்களே, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் பார்த்தீங்களா முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் மட்டும் டெல்லிக்கு போயிருந்தா என்ன, ஏதாவது ஈடியிலேருந்து தப்பிப்பதற்காக டெல்லி போனீங்களான்னு சொல்லி முதலமைச்சர் கேட்பார். ஆனால் இப்போ நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன், யார் எக்ஸ்சிஎம் சொல்கிறாரு, இப்போ நான் முதலமைச்சர் விஜய் பார்த்தவர்களுக்கு கேட்குறேன், கரூர் இன்சிடென்ட் தப்பிப்பதற்கு தான் நீங்கள் டெல்லிக்கு போனீங்களா? அப்படி கேட்கலாம்ல, எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இல்லை சார், கரூர் இன்சிடென்ட் என்ன சம்பவம் அப்படிங்கிறத விசாரணை செய்ய போகிறாங்களாம்.
ஏன்னா இப்போ நிறைய ஊழல்வாதிகள் அவங்கெல்லாம் வந்து லஞ்சமே வாங்கலன்னு சொல்லி திமுகவில் முடிச்சு வைக்கப்பட்ட பல கேஸை தோண்டி புதைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐபிஎஸ் அருண் சார் அவர் வேறு மூளையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாராம். இந்த நேரத்தில் கரூர் இன்சிடென்ட் வேறு நீங்கள் சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தார்கள். சிபிஐ விசாரணை வரட்டும், யார் தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சிபிஐ சொல்லட்டும், மக்கள் முன்னாடி அவங்களுக்கு தவறுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கட்டும். எங்களுக்கு அம்பிட்டு தான் ஐயா, யார் பாதிப்படைஞ்சா என்ன, பாதிப்படையலைனா என்ன, மக்கள் சேஃபாக இருக்கணும். நான் சொல்கிறது அரசியல்வாதிகளில் பாதிப்பு நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் மக்கள் சேஃபாக இருக்கணும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் டிபி ட்ரூப்ஸினுடைய ஒரே எய்ம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கேரளத்திலிருந்து ஒரு 7 டன் அளவுக்கான கழிவுகளை கொட்டிய லாரியை சிறைப்பிடித்த மக்கள். ஓட்டுநரை கையும் களவுமாக பிடித்து போலீசிடம் ஒப்படைப்பு. கேரளா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பார்டர் இருக்கும். அங்கே வந்து இந்த நெட்டுக்கு தூக்கக்கூடிய இந்த பார்டர் கம்பெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வழியாக தான் கடந்து போகணும். நம்ம காவல்துறை அதிகாரிகள் அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? காவல்துறை அதிகாரிகளோட அங்கே எக்ஸைஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக பார்டர் செக்யூரிட்டி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை பிடிச்சு நிப்பாட்டியிருந்தாலே இந்த கழிவுகள் உள்ளே வராமல் இருந்திருக்கலாமே. ஸோ இந்த கழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய தலைவலி. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கொட்டிக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? இப்போ கேரளாவில் இருக்கவங்களாம் புத்திசாலி, நம்ம ஊர் மக்கள்லாம் ஏமாளிகள் அப்படிங்கிறது கிடையாது. இது நிறுத்தப்பட வேண்டும். எப்படி டாஸ்மாக் அப்படிங்கிறதுல இவ்வளோ கெடுபிடிகள் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதோ, அதே மாதிரி கழிவுகளை கொண்டு இங்கே கொட்டுறதும் நம்ம கனிம வளங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதும் அக்செப்டபிளே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். இதை தாவேக அரசாங்கம் முழுமையாக முழு வீச்சுடன் செயல்படுத்தி தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கை. கடைசி அண்ணாமலை அவர்கள் ஆவின் பாலில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை பற்றி அடுத்த பதிவில், நாளைய பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.